உண்மையாகவே தேவனை தொழுது கொள்வது என்பது ஒரு மனிதனுடைய இருதயத்திலிருந்து தானாய் வரவேண்டிய ஒன்று. ஆனால் இங்கு ஒரு ராஜா தன் சிலையை நிறுவி தன் ராஜ்ய ஜனங்களை கட்டாயப்படுத்தி வணங்க செய்தான். எல்லாரும் வணங்கினர். ஆனால் சிறைப்பிடிக்கப்பட்டு வந்த 3 பேர் மட்டும் தாங்கள் கொண்டிருந்த நம்பிக்கையின் காரணமாக துணிந்து வணங்க மறுத்தனர். இப்படி காரியம் செய்த மூவரின் நிலை என்ன ஆகியிருக்கும் என்பதை பார்ப்போம். சுதந்திர சிலை, அதாவது லிபர்ட்டி சிலை, அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள லிபர்ட்டி தீவில் அமைந்திருக்கிறது. இது சுற்றுலா வருபவர்கள் பலர் பார்க்க வரும் ஒரு பிரபலமான இடம். மேலும் இது அமெரிக்காவின் சுதந்திரம் மற்றும் ஜனநாயகத்தின் அடையாளமாய் கருதப்படுகிறது. இந்த சிலை பிரான்ஸ் நாட்டினால் அமெரிக்காவிற்கு பரிசாக வழங்கப்பட்டது. மேலும் இது 1886ஆம் ஆண்டிலே நிறுவப்பட்டது. லிபர்ட்டி தீவு நியூயார்க் துறைமுகத்தில் அமைந்திருக்கிறது. மேலும் அங்கிருந்து நியூயார்க் நகரத்தின் அழகிய காட்சியை ரசித்து பார்க்க முடியும். இந்த சிலை 305 அடி உயரம் கொண்டது மற்றும் அதன் மேல் பகுதியில் போய் நின்று பார்ப்பதற்காக உள்ளே படிக்கட்டுகளும் அமைந்திருக்கின்றன. இந்த சுதந்திர தேவி சிலை உலகளவில் பிரபலமான ஒரு அடையாளமாகும். மேலும் அமெரிக்காவுக்கு வருகிறவர்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடமாகும் என்றும் ஒரு குறிப்பு சொல்கிறது. இதுபோல இந்தியா தேசத்தில் குஜராத் மாநிலத்தில் நமது தேசத்தின் சுதந்திரத்திற்காக போராடிய ஒருவரும் முதல் உதவி ஜனாதிபதியாக 1947 முதல் 1950 வரை பணி செய்தவருமான சர்தார் வல்லபாய் படேல் அவர்களின் சிலையும் இருக்கிறது. இப்படி இந்தியாவின் பல இடங்களிலே உயரமான சிலைகளை நாம் பார்க்கலாம். மனிதர்கள் சிலைகளை உண்டாக்குவதற்கு ஒவ்வொரு காரணங்கள் இருக்கின்றன. சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்னரும் அன்றைய உலகளவிலான ராஜ்யத்தை ஆட்சி செய்த நேபாத் நேச்சார் சுமார் 90 அடி உயரமான ஒரு சிலையை உண்டு பண்ணி வைத்திருந்தான். அந்த நாளின் கணக்குப்படி அதுதான் உயரமான சிலை. அதை தூரா என்னும் சமவெளியிலே நிறுத்தினான். இது அவனுடைய அப்பாவின் நினைவாக அவன் செய்தான் என்று சிலர் சொல்கிறார்கள். அவன் தன் அப்பாவை நினைத்தது தவறல்ல, ஆனால் தொடர்ந்து அவன் செய்ய துணிந்த செயலினாலே தேவனுக்கு விரோதமாய் கலகம் செய்தான். சமவெளியில் அவன் நிறுத்திய அந்த சிலையின் பிரதிஷ்டை விழாவிற்கு தேசத்தில் உள்ள எல்லா முக்கிய நபர்களையும் அழைக்கிறான். கவனிங்கள், வாசிக்கிறேன். தானியேல் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் நியாயாதிபதிகளும் பொக்கிஷக்காரரும் நீதி சாஸ்திரிகளும் விசாரிப்புக்காரரும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரும் ராஜாவாகிய நேபாத் நேச்சார் நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேர்ந்து நேபாத் நேச்சார் நிறுத்தின சிலைக்கு எதிராக நின்றார்கள். சிலையை பிரதிஷ்டை செய்ய வேண்டிய நாள் வந்தது. தானியேலை தவிர மற்ற அனைவரும் அங்கே வந்துவிட்டார்கள். அரசு அலுவலரின் நிமித்தமாக தானியேல் வெளியே சென்றிருக்க வேண்டும். பாபிலோன் ராஜ்யத்திலே ராஜாவுக்கு மிக நெருக்கமாக ஆலோசனைக்காரனாக அவன் இருந்தபடினால் முக்கியமான பணி தொடர்பாக தானியேல் வெளியே சென்றிருக்க வேண்டும். இப்பொழுது தூரா சமவெளியிலே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த பொற்சிலை கண்ணை கவரும் வண்ணமாக பளபளப்பாக தூரமான இடத்திலிருந்தும் காணக்கூடிய ஒன்றாய் நிற்கிறது. விண்வெளியை நோக்கி புறப்பட ஆயத்தமாக இருந்த ஒரு விண்கலத்தை போல அது உயர்ந்து நிற்கிறது. பார்ப்பவர்களின் கண்ணை கவரும் வண்ணமாய் அது இருந்திருக்க வேண்டும். தொடர்ந்து பாருங்கள். தானியேல் 3ஆம் அதிகாரம் 4, 5, 6ஆம் வசனங்களை வாசிக்கிறேன். கட்டியக்காரன் உரத்த சத்தமாய், சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமானவர்களே, உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது என்னவென்றால், எக்காலம், நாகஸ்வரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள். எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவான் என்றான். விடுதலையோடு தொழுது கொள்ளுதல் என்றால் என்ன என்பதை அந்த பிரதிஷ்டைக்கு வந்தவர்கள் அறியாதவர்களாக இருந்தார்கள். இசை ஒலி கேட்கும் பொழுது அவர்கள் தாழ விழுந்து அந்த சிலையை பணிந்து கொள்ள வேண்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தனிப்பட்ட விதத்தில் கடவுளோடு ஒரு உறவு கொண்டவர்களாக அல்ல, எல்லாரும் ஒன்று போல
சொல்லப்பட்டது போல் செய்ய வேண்டும். அங்கே என்னென்ன இசைக்கருவிகள் எல்லாம் இருக்கிறது கவனித்தீர்களா? எக்காளம், நாதஸ்வரம் இவை இரண்டும் காற்றினாலே ஒலிக்கும் இசைக்கருவிகள். பின்னர் கிண்ணறம், வீணை, சுரமண்டலம் இவை மூன்றும் கம்பிகளை கொண்டு அமைக்கப்பட்ட இசைக்கருவிகள். பின்னர் தம்புரு முதலான சகல கீத வாத்தியங்களின் சத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் பெயர் சொல்லப்படாத பல வாத்திய கருவிகளும் அங்கே இருந்திருக்க வேண்டும். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய காரியம், இது சிலையின் பிரதிஷ்டையை விட மிக அதிகமான ஒரு செயலாய் காணப்படுகிறது. ஏன் அங்கு இணைந்த ஜனங்கள் முகங்குப்புற விழுந்ததை பணிந்து கொள்ள கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள்? உண்மையாகவே தேவனை தொழுது கொள்வது என்பது ஒரு மனிதனுடைய இருதயத்திலிருந்து தானாய் வரவேண்டிய ஒன்று. அதை யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. எனவே தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால், இந்த ஜனங்கள் வெளிப்பிரகாரமான ஒரு சடங்காச்சாரத்தை நிறைவேற்றினார்கள். அங்கே உண்டான இசையானது உடலுக்கு உணர்ச்சியை கொடுப்பதாக இருந்ததை தவிர அதில் எந்த அர்த்தமும் இல்லை. உண்மையில் இசை என்பது நாம் ஆவியோடும் கருத்தோடும் தேவாதி தேவனை தொழுந்து கொள்ள உதவி செய்கிறதா இருக்க வேண்டும். இன்றும் சில சபைகளிலே ஒலிக்கும் சத்தம் உலக இசையா ஆவிக்குரிய இசையா என்பதை பகுத்தறிய முடியாத நிலையிலே இருக்கிறது. ஆறாவது நிலை பயன்படுத்தப்படும் இசையானது மனிதனுடைய உணர்ச்சிகளை தூண்டுவதாக அல்ல, அவனது இருதயத்தை தன்னை படைத்த இறைவனை நோக்கி திருப்புகிறதா இருக்க வேண்டும். கர்த்தரை தொழுது கொள்வதிலே இசை முக்கியமான இடம் பெறுகிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வேதம் என்ன சொல்கிறது? கவனியுங்கள். எபேசியர் 5:19, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. ஆரம்ப காலங்களிலே அது தேவனற்ற மனிதனான காயினுடைய சந்ததியிலே, அதாவது தவறான கரங்களிலே இருந்தது என்று ஆதியாகமம் 4:21 வாசிக்கிறோம். எப்பொழுது ஒரு ஆராதனை முறையோ அல்லது இசையோ மனிதனின் சரீர உணர்ச்சி தூண்டுகிறதோ அப்பொழுதெல்லாம் அது மனிதனை உயர்த்துவதற்கு பதிலாக அவனை தாழ்த்துகிறதா இருக்கிறது. அது கர்த்தரை உண்மையாய் தொழுது கொள்வதற்கு உதவி செய்ய முடியாது. அதே வேளையிலே ஆவிக்குரிய ஊழியங்களிலே இசை உன்னதமான ஒரு இடத்தையும் வகிக்க முடியும். ஊழியர் ஒருவர் ஒரு சிறப்பு கூட்டத்திற்கு செய்தி கொடுக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருந்தார். அந்த நேரத்தில் சிறப்பு பாடல் பாடும்படியாக ஒரு சகோதரி வந்திருந்தார்கள். செய்திக்கு முன் அவர்கள் தெரிந்தெடுத்த பாடலானது அவர்களது பாடும் திறமையை வெளிப்படுத்துகிறதாக இருந்ததை தவிர செய்திக்கு மக்களை ஆயத்தப்படுத்துகிறதாக இல்லை. எனவே செய்தி கொடுக்க வந்தவர் செய்திக்கு முன் மற்றுமொரு பாடலை தெரிந்து கொண்டு ஜனங்கள் எல்லாரும் அதை பாடும்படியாக வழிநடத்தி அதற்கு பின்தான் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்தாராம். பிரியமானவர்களே, இதுதான் இன்றும் பல இடங்களிலே உள்ள நிலை. அன்று அந்த கூட்டம் முடிந்தவுடன் செய்தியாளர் அங்கே இருந்த போதகரிடத்திலே அன்று பாடிய அந்த பெண்ணை குறித்து விசாரித்த பொழுது அது அந்த சபையில் உள்ள தலைவர்களுள் ஒருவருடைய மகள் என்றும் இவள் எல்லா கூட்டங்களிலேயும் இப்படி பாடுவாள் என்றும் தெரிய வந்தது. பிரியமானவர்களே, உலக பிரகாரமான இசையும் மனிதர்கள் மேல் வல்லமை கொண்டதாய் இருக்கிறது. எனவே திருச்சபைக்குள் நாம் அனுமதிக்கும் இசை குறித்து கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த காலங்களிலே பாடகர் குழு என்று ஒரு அமைப்பு இருந்தாலும் ஒருவர் அல்லது இருவர் மட்டுமே ஒலி வாங்கிகளை கையிலே வைத்துக்கொண்டு மற்றவர்களின் சத்தம் வெளிவராமல் பாடுவதும் ஆலய ஆராதனையிலே ஒரு நல்ல ஒழுங்கு அல்ல. பாடல் குழு என்றால் அவர்களுடைய மொத்த சத்தமும் 1 அல்லது 2 ஒலி வாங்கிகளினாலே வாங்கப்பட்டு ஒலிபெருக்கம் செய்யப்பட வேண்டும். அன்று நேபுகாத்நேச்சார் செய்த பொற்சிலையை வணங்காவிட்டால் அப்படிப்பட்டவர்களுக்கான ஒரு கொடூரமான தண்டனையையும் அறிவித்திருந்தான். அன்று அந்த உலக பிரகாரமான தொழுகைக்கு உதவி செய்யும்படியாக இசை மக்களை உணர்ச்சி வசப்படுத்தினபடினாலே எவருமே எந்த கேள்வியும் கேட்காமல் அந்த சிலையின் முன் முகங்குப்புற விழுந்து வணங்கினார்கள். ஆனால் அன்று 3 மட்டும் முகங்குப்புற விழுந்து வணங்கவில்லை, அவர்கள் நேராக நின்றார்கள். கவனியங்கள், வாசிக்கிறேன். தானியேல் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆதலால் சகல ஜனங்களும் எக்காளம், நாகஸ்வரம், கிண்ணறம், வீணை, சுரமண்டலம் முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை கேட்டவுடனே சகல ஜனத்தாரும் ஜாதியாரும்
பாஷைக்காரரும் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொண்டார்கள். கவனித்தீர்களா? உண்மையில் அந்த பிரதிஷ்டையின் நேரம் வெளிப்படையான ஒரு தொழுகையின் நேரமாய் இருந்தது. பலர் உண்மையாக தங்களது இருதயத்திலே அந்த தொழுகை குறித்து ஒத்துக்கொள்ளாதவர்களாய் இருந்தாலும் அதற்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்ற ஒரு அர்த்தமுள்ள உணர்வற்றவர்களாய் இருந்தார்கள். தங்களுக்கு தாங்களே ஏதாவது ஒரு சாக்கு போக்கை சொல்லிக்கொண்டு எதை குறித்தும் சிந்திக்காமல் சிலையின் முன் முகங்குப்புற விழுந்தார்கள். பிரியமானவர்களே, நாமும் கூட நாம் செய்கிற பல தவறுகளுக்கு, பாவங்களுக்கு அதை நியாயப்படுத்தும் பல காரணங்களை வைத்திருக்கிறோம். வேதத்தை பூரணமாக விசுவாசியாத ஒரு திருச்சபையிலே அங்கமாயிருந்த ஒருவர் ஏன் அங்கே இருக்கிறார் என்பதற்காக கூறிய காரணம் என்ன தெரியுமா? அவருடைய அப்பா அந்த திருச்சபையின் மூப்பர்களில் ஒருவராய் பல ஆண்டுகள் இருந்ததினாலே அந்த திருச்சபையின் வழிமுறைகள் சரியில்லை என்பதை அறிந்த பிறகும் தொடர்ந்து அங்கே தங்கியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவரது தகப்பனார் இறந்த பொழுது அவரது நினைவாக ஆலயத்தின் முன்பக்கத்தில் உள்ள ஒரு அழகான படம் வரையப்பட்ட கண்ணாடியை குடும்பத்தின் சார்பத்தில் பொருத்தி வைத்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, கவனித்தீர்களா? அவர் சத்தியத்தை அறிந்திருந்தாலும் அதற்கு பூரணமாய் கீழ்ப்படியாமல் போய்விட்டார். தானியேல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்கள். அச்சமயத்தில் கல்தேயரில் சிலர் ராஜ சமூகத்தில் வந்து யூதர் பேரில் குற்றஞ்சாட்டி, நேபுகாத்நேச்சார் ஒழுங்கு செய்திருந்த ஆராதனையில் ஒழுங்கீனங்கள் ஏதாவது நடைபெறுகிறதா என்பதை கவனிக்க ஆட்களை நியமித்திருந்தான். கல்தேயரில் சிலர் இசைக்கருவிகள் வாசிக்கப்பட்ட பொழுது இந்த யூத மனிதர்களை குறிப்பாய் கவனித்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை இந்த யூதர்கள் பாபிலோனில் உயர்ந்த பொறுப்புகளிலே இருப்பதை குறித்து ஏற்கனவே இவர்கள் பொறாமை கொண்டவர்களாக இருந்திருக்கலாம். வேறு எந்த யூதர்களும் அந்த கூட்டத்திலே பங்கு பெறவில்லை. பொறுப்பில் இருந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற இந்த மூவர் மட்டுமே இந்த கூட்டத்திலே இருந்தார்கள். தொடர்ந்து வாசிக்கிறேன், கவனியுங்கள். தானியேல் 3ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வரை. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரை நோக்கி, ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. எக்காலம், நாகஸ்வரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீதவாத்தியங்களின் சத்தத்தையும் கேட்கிற எந்த மனுஷனும் தாழ விழுந்து பொற்சிலை பணிந்து கொள்ள வேண்டும் என்றும், எவனாயிலும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் எரிகிற அக்கினிச்சோலையின் நடுவிலே போடப்பட வேண்டும் என்றும் ராஜாவாகிய நீர் கட்டளையிட்டீரே. பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை. அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்றார்கள். பிரியமானவர்களே, அந்த நிகழ்ச்சியிலே இசை வாசித்த அந்த இசைக்குழு உண்மையாகவே அந்நாட்களிலே மிக பிரசித்தி பெற்ற ஒன்றாக இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது 3வது முறையாக அந்த வாத்திய கருவிகளை குறித்த விமர்சனத்தை பார்க்கிறோம். மிக உறுதியான முறையிலே தெளிவாக இந்த யூத வாலிபர்களுக்கு எதிராக கல்தேயர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். யார் யார் என்றவர்கள் மூவரின் பெயரையும் தெளிவாய் அறிவிக்கிறார்கள். எனவே இவர்கள் யாரை குறித்து சொல்கிறார்கள் என்ற குழப்பத்திற்கே அங்கே இடமில்லை. அவர்கள் சொன்ன வார்த்தைகளை கவனித்தீர்களா? அவர்கள் ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை என்று கூறுகிறார்கள். இது மிகவும் பொய்யான ஒரு குற்றச்சாட்டு. அவர்கள் அந்த பொற்சிலையை வணங்காததற்கான காரணம் தனிப்பட்ட விதத்தில் அவர்கள் ராஜாவை மதிக்கவில்லை என்பதனாலே அல்ல. ராஜாவை விட ராஜாவிற்கு மேல் இன்னும் பெரிய ஒருவர், ராஜாதி ராஜா இருக்கிறார். அவருக்கு கீழ்ப்படிவதே முக்கியமானது என்பதை உணர்ந்தவர்களாகத்தான் அவர்கள் தாழ விழுந்து பணியாமல் நின்று கொண்டிருந்தார்கள். தானியேல் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் உக்கிர கோபம் கொண்டு சாத்ராக்கையும், மேஷாக்கையும், ஆபேத்நேகோவையும் அழைத்து கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அவர்கள் அந்த புருஷரை ராஜாவின் சமூகத்தில் கொண்டு வந்து விட்ட போது, இப்பொழுது ராஜா பயங்கர கோபத்தில் இருக்கிறான். இப்படி ஒரு செய்தியை கேட்டவுடன் அவன் கோபம் தலைக்கேறுகிறது. இப்படி ஒரு மனநோய் அவனுக்கு இருந்திருக்கிறது. ஒரு நிமிடத்தில் கோபத்தின் உச்ச கட்டத்திற்கு செல்கிறான். மறு நிமிடமே தலைதெறிக்க சிரிக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான். தானியேல் 3:14 பாருங்கள். நேபுகாத்நேச்சார் அவர்களை நோக்கி, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும்
நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா? இப்பொழுது ராஜா அவள் மேல் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டை குறித்து விளக்கம் கேட்கிறான். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு மற்றும் ஒரு தருணமும் கொடுக்கிறான். வசனம் 15 பாருங்கள். இப்போதும் எக்காலம், நாகஸ்வரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருந்தீர்களே ஆகில் அந்நேரமே எரிகிற அக்கினிச் சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்கப் போகிற தேவன் யார் என்றான். தான் நிறுத்தின பொற்சிலையின் முன் பணிந்து வணங்க மற்றும் ஒரு தருணத்தை கொடுக்கிறான். இப்பொழுது அவர்கள் அவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து இருப்பார்கள் என்றால் அதுவும் கேடானதாகவே இருந்திருக்கும். சிலையை வணங்காவிட்டால் கொடுக்கப்படும் தண்டனை குறித்து மிக உறுதியோடு இருக்கிறான் நேபுகாத்நேச்சார். ஏற்கனவே தேவனை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறான். அவரோடு அவனுக்கு தனிப்பட்ட ஒரு அனுபவமும் உண்டு. ஞாபகம் இருக்கிறதா? அவன் எதிர்காலத்தை குறித்து மனதிலே சிந்தித்தவனாய் படுத்த பொழுது தேவனே எதிர்காலத்திலே தாம் செய்ய போதை அவனுக்கு வெளிப்படுத்தினார். அவன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாத நேரத்திலே தேவனுடைய மனுஷனான தானியேல் அதை அவனுக்கு விளக்கி காட்டினான். அந்த நேரத்திலே அவரை போல வேறு தேவன் இல்லை என்று சொன்னான். ஆனால் அப்படி இருந்தாலும் அந்த தேவனும் இவர்களை தப்புவிக்க முடியாது என்று கூறுகிறான். அந்த 3 யூத வாலிபரும் எப்படி பதில் சொல்கிறார்கள் கவனியுங்கள். தானியேல் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. கவனித்தீர்களா? அவர்கள் ராஜாவிடம்தான் பேசுகிறார்கள். ஆனால் ராஜாவே நீர் என்றும் வாழ்க என்று முகஸ்துதிக்காக வாழ்த்துதல் கூறவில்லை. அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை என்கிறார்கள். இதன் பொருள் என்ன? ராஜாவுக்கு கீழ்ப்படிய மறுப்பதனாலே வரும் விளைவுகளை ஏற்றுக்கொள்ள அவர்கள் ஆயத்தமாகிவிட்டார்கள். பதில் சொல்ல இவர்கள் மிக கவனமான வார்த்தைகளை கணக்கிடவில்லை. விலைக்கரையும் கொடுக்க துணிந்து விட்டார்கள். எப்படி பேசினால் ராஜா புரிந்து கொள்வார் என்பதை குறித்து அவர்கள் கவலைப்படவே இல்லை. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவோடு கூட இருந்த மற்ற பாபிலோனிய ஞானிகள் இந்த எபிரேய வாலிபரிடத்தில் வந்து, இந்த ஒரே ஒரு முறை தானே, நீங்கள் ஏன் ராஜாவுக்கு கீழ்ப்படியக்கூடாது என்றெல்லாம் அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்திருக்கலாம். ஆனால் தேவன் கூறியிருப்பது இவர்களுடைய மனதிலே மிக தெளிவாய் இருந்தது. தேவன் என்ன கூறியிருக்கிறார் பாருங்கள். யாத்ராமம் 20ஆம் அதிகாரம் 3 முதல் 6ஆம் வசனம் வரை வாசிக்கிறேன். என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாயிலும் யாதொரு விக்கிரகத்தையாயிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். இந்த யூத வாலிபர்கள் தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இவர்களுக்கு அதிக தைரியம் தேவையானதாக இருந்தது. பாருங்கள், தானியேல் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதுமில்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதுமில்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். பிரியமானவர்களே, மிக தெளிவாக அவர்கள் கூறுவது என்ன? எங்களை விடுவிக்க வேண்டும் என்பது கர்த்தருக்கு சித்தம் என்றால் அவர் நிச்சயம் உமது கைக்கு தப்புவிப்பார். அவர் தப்புவித்தாலும் சரி, தப்புவிக்காவிட்டாலும் சரி, தேவாதி தேவனுக்கே கீழ்ப்படிய உறுதியான தீர்மானம் எடுத்துவிட்டோம் என்று கூறுகிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, இன்றைக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பல விசுவாசிகள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள்.
சிலர் தப்புவிக்கப்படுகிறார்கள், சிலர் தப்புவிக்கப்படவில்லை. என்றாலும் கர்த்தர் தமது வாக்குப்படி அவர்களோடு கூட இருக்கிறார் என்பதை அவர்கள் மறந்து போகக்கூடாது. என்னை கனம் பண்ணுகிறவரை நானும் கனம் பண்ணுவேன் என்பது கர்த்தருடைய வார்த்தை. எனவே உங்கள் வாழ்க்கையிலேயும் கர்த்தருக்காக நீங்கள் உறுதியாய், உண்மையாய், உத்தமமாய் வேத வசனத்தின்படி நிற்க வேண்டிய சூழ்நிலையிலே தைரியமாய் நில்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பார். இந்த பகுதியிலே நாம் கற்றுக்கொண்ட சரித்திரத்திலிருந்து மற்றொரு உண்மையையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நேபுகாத்நேச்சாரின் இந்த சிலை பிரதிஷ்டை விழா நேரத்தில் தானியேல் அங்கே இல்லை. இது அநாதி தேவனுடைய தீர்மானம் என்று சொல்லலாம். தேவன் தன்னுடைய பிள்ளைகளை சில சூழ்நிலைகளிலே இவ்வாறு காத்து கொள்ளுகிறார். சில சூழ்நிலைகளிலே அந்த சூழ்நிலைகள் வழியாக கடந்து செல்லும்படியாய் தேவன் அனுமதிக்கிறார். தேவன் வல்லமை உள்ளவர் என்பதை இது காட்டுகிறது. உங்கள் வாழ்க்கையிலேயும் உங்களுக்காக செய்யப்பட வேண்டிய எந்த காரியத்தை குறித்தாவது இது எப்படி நடக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? கலங்க வேண்டாம். அண்ட சராசரங்களையும் படைத்த ஆண்டவர் உங்களை குறித்தும் அக்கறை உள்ளவராயிருக்கிறார். உங்களுக்காக எப்படி செயல்பட முடியுமோ, எப்படி செயல்பட வேண்டுமோ, நிச்சயமாய் அந்த காரியத்தை அவர் உங்களுக்காக செய்து முடிப்பார். தாவீதைப் போல கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசத்தோடு அவரை துதியுங்கள், அவரை ஸ்தோத்தரியுங்கள், அவருக்கே மகிமை செலுத்துங்கள். அவரே இப்பொழுது நீங்கள் இருக்கும் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலையும் உங்களை நிச்சயம் கரம் பிடித்து பத்திரமாய் வழி நடத்தி செல்வார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த சரித்திரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்று சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எப்படி தைரியமாக அந்த இக்கட்டான சூழ்நிலையிலே உறுதியாய் நின்றார்களோ, அதே போல இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாசிகள் வாழ்க்கையிலே வரும் இக்கட்டான சூழ்நிலைகளிலேயும் கர்த்தருக்காக உறுதியாய் நிற்க தேவையான ஞானத்தை தாரும், தைரியத்தை தாரும். அந்த சூழ்நிலையிலேயும் நீர் அவர்களோடு இருக்கிறீர் என்ற மெய்யான உணர்வை தாரும். என்ன வந்தாலும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற நிச்சயத்தோடு கூட அவர்கள் உமக்கு சாட்சியாயிருக்க கர்த்தரை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் பயத்தினாலோ அல்லது சந்தேகத்தினாலோ உமக்கு சாட்சியாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகளிலே தவறிவிடாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி, கன, மகிமை எல்லாவற்றும் உமக்கே செலுத்துகிறோம். நிகழ்ச்சியை கவனித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியும் ஆசீர்வதித்தள்ளும். அவருடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதன் வழியாய் அவர்கள் கடந்து செல்லும் பொழுது நீர் அவர்களோடு இருக்கிறீர் என்ற உணர்வை எப்பொழுதும் பெற்றோர்களாய் வாழ உதவி செய்தலும். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற வார்த்தை அவருடைய காதுகளிலே எதிரொலித்து கொண்டே இருக்கட்டும். உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி உம்முடைய நாமத்தையே மகிமைப்படுத்த உதவி செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, நீங்கள் இன்று இருக்கும் சூழ்நிலை எதுவாயிருந்தாலும் தைரியமாக கர்த்தருக்காக உறுதியாக நில்லுங்கள். இந்த சூழ்நிலையிலேயும் உங்கள் மூலமாய் கர்த்தருடைய நாமம் நிச்சயமாய் மகிமைப்படும். ஆமென். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எதற்கு எங்களை விடுவிப்பார்? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எதற்கு எங்களை விடுவிப்பார்? ஆப்ஷன் ஏ, ராஜாவின் கைகளுக்கு. ஆப்ஷன் பி, எரிகிற அக்கினி சூளைக்கு. ஆப்ஷன் சி, ஆப்ஷன் ஏ மற்றும் ஆப்ஷன் பி. இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். இன்று நாம் இசையை குறித்து பார்த்த காரியம் உங்களை சிந்திக்க தூண்டும் என்று நம்புகிறோம். ஆராதனையில் பயன்படுத்தப்படும் இசையானது மனிதனுடைய உணர்ச்சிகளை தூண்டுவதாக அல்ல, அவனது இருதயத்தை தன்னை படைத்த இறைவனை நோக்கி திருப்புகிறதா இருக்க வேண்டும். ஆனால் இன்றைய பல பாடல்கள் மற்றும் அதை இயற்றும் பலர் மக்களின் உணர்ச்சியை தூண்டி தங்களுக்கு நேராக மக்களை இழுக்கிறவர்களாக காணப்படுகின்றனர். கவனம் தேவை. சிறு அலட்சியம் கூட நம்மை தேவனை விட்டு வெகு தொலைவில் கொண்டு சென்றுவிடும். இசையும் இன்று அநேகருக்கு சிலைகளாக மாறி அவர்களின் ஆவிக்குரிய வாழ்வை அழித்துவிட்டது. சாத்தான் கூட ஒரு காலத்தில்
இசைக்குழுவின் தலைவனாக தான் இருந்தான் என்று ஒரு குறிப்பு உண்டு. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். யாத்திராகமம் 14:14.